நம்ம தேர்வு எப்படி இருந்தது? கடினமாக இருந்ததா, எளிதாக இருந்ததா? எந்த சப்ஜெக்ட் எழுதுனீங்க மேம்? இங்கிலீஷ் மேஜர் தான், இங்கிலீஷ் எழுதுனேன். ரொம்ப டிஃபிகல்ட்ஸ், ரொம்ப மாடரேட் பேப்பர் தான். ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் ஈஸியாக வாங்கிருக்கலாம். நிறைய கெஸ் ஒர்க் தான் நம்ம பண்ணோம். இப்போ ரீசெண்டாக எக்ஸாம் எழுதி வந்து நிச்சயமாக ஃபீல் பண்ண முடியும் இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி எழுதியிருக்கீங்களா? இது எத்தனாவது தடவையாக எழுதுறீங்க மேம்? 10 years முன்னாடி தான் எழுதினேன். ஆஃப்டர் லாங் கேப் சும்மா ஒரு ட்ரையல் அண்ட் எரர், சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதுக்கும் இதுக்கும் அந்த 10 years முன்னாடி இருந்ததுக்கும் இப்படி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எப்படின்னு சொல்ல முடியுமா? 10 years முன்னாடி இதோட டிஃபிகல்ட்டி லெவல் ஜாஸ்தியாக தான் இருந்தது. பட் இந்த டைம் இட்ஸ் மாடரேட் பேப்பர் தான். கொஞ்சம் ஒர்க் பண்ணி தான் எழுதியிருக்கோம். பட் நான் பண்ணலை. ஓகே, தேங்க்யூ மேம். ஆல் தி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்துருக்குது. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து 10th ஸ்டாண்டர்ட் உள்ள எக்ஸாம். அதில் உள்ள இதை வந்து நல்லா கவர் பண்ணாலே கிராமர் பேஸ்டான கொஸ்டின்ஸு, மெயினாக அந்த நூல்வெளி இதெல்லாமே படிச்ச கொஷின்ஸ் தான் வந்து வந்துருக்குது. என்னோட மேஜர் வந்து இங்கிலீஷு. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் நல்லா பார்த்துருந்தாலே வந்து பாஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வந்து நிறையா இருக்குது. ஆன் த ஹோல் கொஷின் பேப்பர் கண்டிப்பாக நம்ம நல்லா படிச்சிருந்தா கண்டிப்பாக கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி எப்போ எழுதியிருந்தீங்க? பழைய தேர்வுக்கும் இதுக்கும் எப்படி இருந்தது? போன ட்ரிப்புக்கும் இந்த ட்ரிப்புக்கும் எப்படி இருந்ததுன்னு சொல்வீங்களா? பரவாயில்ல. ஓகே, எவ்வளோ நாளாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க மேடம்? 1 month பண்ணிட்டு இருந்தீங்க. ஓகே, அப்போ பொதுவாக எளிதானதுன்னு சொல்லலாமா எக்ஸாம்? பரவாயில்ல. ஓகே, கிளியராக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா எளிதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்கும். தேங்க்யூ.